உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். It takes passion, vision and courage to build a legacy. Casa Grande, transforming lives. நிறைய மேட்ரிமோனி பிராண்ட்ஸில் செலிபிரிட்டிஸ் தான் பிராண்ட் அம்பாசிடராக இருக்கிறாங்க. பட் அவங்க எல்லாருக்கும் வரன் தேடுறவங்களோட வலியும் வேதனையும் தெரியணும்னு அவசியமே இல்லை. கல்யாண மாலையை பொறுத்த வரைக்கும் கடந்த 26 வருஷமாக நீங்கள் டிவியில் தொடர்ந்து பார்க்குற முகம் என்னோட முகம். ரொம்பவும் பணிவாக சொல்கிறேன், என்னோட தலைமையில் தான் இந்த எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி இயங்குது. என்னை மீட் பண்ணுற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் சொல்கிற விஷயம், முதல் மீட்டிங்லேயே உங்களை எங்கள் வீட்டில் ஒருத்தராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் தான் எங்கள் வீட்டு திருமணத்தை நல்ல விதமாக முடிச்சு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு உறுதியாக நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் சர்வீஸ் நீங்கள் வைக்கிற நம்பிக்கைக்கு தான். ஆனந்த அனுபவம் அரோமானே. மதுரையில் நடைபெற்ற சன் டிவி கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான பட்டிமன்றத்தில் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலா, சொந்த முயற்சியா? விவாதம் சென்ற வார தொடர்ச்சி. கல்யாண மாலை மோகன் சார், மீரா மேடம், நடுவர் பாரதி பாஸ்கர் மேடம், மேடையில் அமர்ந்திருக்கும் என் சக பேச்சாளர்கள், மதுரை மக்கள், சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இயல் இசை நாடகம் என்று முத்தமிழை வளர்த்த இந்த மதுரை மண்ணில் அடியேன் பட்டிமன்ற பேச்சாளராக இன்றைக்கு முதல் அடியை எடுத்து வைக்கிறேன். உங்கள் ஆசியுடன், அந்த மீனாட்சியின் அருளுடன். நடுவர் அவர்களே, பட்டிமன்றம் அப்படின்னாலே நம் நினைவுக்கு வருது ஒருத்தர் தான். யாரு? முனைவர் சாலமன் பாப்பையா அவர்கள் தானே. பல லட்சக்கணக்கான உள்ளத்தில் புகுந்து நம் பாரதி பாஸ்கர் மேடம் இந்த மேடையில் நடுவராக இருக்கிறதே அந்த பாப்பையா சாரோட வழிகாட்டுதல் தானே காரணம் மேடம். அருமை. இந்த தலைமுறைக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. we have decided to go for dogs அப்படின்றாங்க. அதாவது புருஷனுக்கு பதிலாக நாயை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட தலைமுறைக்கு 6 லட்சம் கல்யாணம் பண்ணி வைத்த கல்யாண மாலையோட ஒரு பெரிய வழிகாட்டுதல் உண்டா சொல்லுங்க? எத்தனையோ பெற்றோர்களினுடைய கடைசி நம்பிக்கை மோகன் சார் மாத்திரம்தான். அந்த கண்ணபிரானுக்கே சாந்திபணி என்ற குரு தேவைப்பட்டது. ராமனுக்கு விஸ்வாமித்ரர் அப்படிங்கிற வழிகாட்டுதல் தேவைப்பட்டது. அந்த இறைவனுக்கே வழிகாட்டுதல் அப்படிங்கிறது தேவைப்படும் போது எந்த வழிகாட்டலும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் சொந்த முயற்சியில் அப்படியே வானத்திலேருந்து டவுன்லோட் ஆகி குதித்தோம் அப்படின்னு சொல்கிற என் எதிரணி பேச்சாளர்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள். நடுவர் மேடம், இதில் ரொம்ப சிறப்பான விஷயமே என்னன்னா, என் அருமை சகோதரி சுசித்ரா அவங்களோட பாட்டி திருமதி கமலாமூர்த்தி அப்படிங்கிறவங்க தான் இன்னைக்கு ஹரிகதா கதா காலக்ஷேபம் அப்படிங்கிற ஒரு கலை இருக்குது அப்படிங்கிறனா அவங்க தான் காரணமே.
அந்த பரம்பரையில் வந்த சுசித்ரா அவர்கள் அந்த அணியில் போய் சொந்த முயற்சி தான் வெற்றி தரும் வளர்ச்சி தரும்னு சொல்கிறாங்களே, இதோட ஒரு அநியாயம் இருக்க முடியுமா? ஒன்றுமே கிடையாது. சேஷாத்ரி சார், இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க யாராவது அவரோட வெப்சைட்டை போய் பார்த்துருக்கீங்களா? அதில் அவர் முதல் வரியே என்ன தெரியுமா எழுதியிருக்கார்? கல்யாண மாலை, சன் டிவி பட்டிமன்ற புகழ், முனைவர் சாலமன் பாப்பையாவின் வழிகாட்டுதலில் வளர்ந்தவன் அப்படிங்கிறத நான் சொல்லலை, அவரே அவர் வெப்சைட்டில் போட்டிருக்காருங்க. நீங்கள் இப்படி வெப்சைட் எல்லாம் பார்த்துட்டு வருவீங்கன்னு அவர் நினைக்கல. சரி, இவங்க 2 பேரையும் விட்டுருங்க. நம்ம ஷாமலா மேடம் அவர் தொழிலே வழிகாட்டுதல் தான். அதாவது ஆயிரக்கணக்கான பேருக்கு மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் எப்படின்னு காமிச்சிட்டு சரி இப்போ பிராயஷ்சித்தம் தேடுறாங்களோ அப்படின்னு நினச்சா இப்பயும் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக தான் இருக்காங்க. நான் ஒன்று கேட்குறேன் ஷாமலா மேடம், உங்கள் அறிவுரையை எல்லாருமே சொந்த முயற்சியிலே வளர்ந்துக்கிறாங்கன்னா நீங்கள் எதுக்கு அறிவுரை சொல்கிறீங்க? அறிவுரை யாரும் கேட்கலன்னு தான் இந்த அணிக்கு வந்துட்டாங்க. நானே இதில் ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா, அவங்க ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க பேரண்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. அதை படித்து தான் நானே என் குழந்தைகளை வளர்த்துன்னு இருக்கேன். எனக்கே வழிகாட்டுதல் ஷாமலா மேடம் தான். சாகேத் ராமன் அவர்களே, இந்த 3 பேரை பற்றியும் ஏதோ துப்பறியுமா நிபுணர் மாதிரி புது புது டெக்னிக்கோ சொல்லி நம்மளை பயமுறுத்துறாரு. குதிரை பேரம் நடக்கிறது மேடம் எங்க? இந்த பட்டிமன்ற மேடத்தில். அதாவது எங்கள் அணியில் பேசவங்கிறவெல்லாம் அந்த அணிக்கு போய் தாவி இருக்காங்க. அதை தான் நான் சொல்ல வந்தேன். நேத்துக்கு எனக்கு ஷிமோகா அப்படிங்கிற இடத்துல பாட்டு கச்சேரி. அது பெங்களூர்லேருந்து 6 மணி நேரம் தள்ளி இருக்கு. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் பிரயாணம் பண்ணி இந்த ராஜா முத்தையா மன்றத்துக்கு எப்படி முடிஞ்சது? டெக்னாலஜி அப்படிங்கிறதே ஒரு வழிகாட்டுதல் தான். விசில் போட்டுடலாங்க, யாரு ஏன் கப்பை கூட அடிச்சிடலாங்க. ஆனால் வெற்றியை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு அனுபவசாலிகள் வேணுங்க. நான் கிரிக்கெட்டை பற்றி பேசினேங்க. அதாவது நீங்க கிரிக்கெட்டை பற்றி பேசுறதா தான் நினைச்சேன். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான பாடல் எம்எஸ்வி ஐயாவோட இசையில், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயராவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்னு அருமையான பாடல். அம்மாவோட ஒரு வழிகாட்டுதல் உண்டா சொல்லுங்க நடுவர் அவர்களே? இந்த உலகத்திலேயே ரொம்ப சிரமமான வேலை எதுன்னு கேட்டால் யூஎஸ் ஈரான் போரை தடுப்பது கூட இல்லை. நம்மளோட அம்மாவையும் மனைவியையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிரமமான விஷயம் உலகத்திலே வேறு எதுவுமே கிடையாதுங்க. அதுக்கு வழிகாட்டுதல் ஒரே ஒருத்தர் தாங்க, நம் தந்தை தான். இன்றைக்கு இருக்க குடும்பத்தில் எதை கேட்டாலும் டைவர்ஸ், பிரேக்கப், ஃபேனை பெருசாக வச்சா டைவர்ஸ்ன்றாங்க, காஃபியில் சர்க்கரை கம்மியாக போட்டால் பிரேக்கப் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, நாங்கள் ரொம்ப அதே வேவ் லெங்க்த்தில் இருக்கோம் அப்படின்னு போர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் ஆகுதுங்க. அதாவது இன்றைக்கு இருக்கிற குடும்பத்தில் நல் வழிகாட்டுதலை துச்சமாக மதிப்பது, அதனால தான் வரக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி இருக்கிற குடும்பங்கள். நம்ம பெரியோர்களை மதித்து பெற்றோர்களை மதித்து நடந்தோன்னா குடும்பம் சுமூக்கமாக போகுங்க. காலம் மாறலாம், ஆனா கல்யாணப்பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. மதுரையில் நடைபெற்ற சன் டிவி கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான பட்டிமன்றத்தில் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலா சொந்த முயற்சியா? விவாதம் தொடர்கிறது. நான் ஒரு இசை கலைஞர்க, ஆனால் நான் ஒரு இசை குடும்பத்தில் பிறக்கலை. நானும் என் சகோதரி திருமதி விஷாகா ஹரி 2 பேரும் லால்குடி ஜெயராமன் அப்படிங்கிற ஒரு மகத்தான குரு, பத்மபூஷன் வயலின் மேதை லால்குடி ஜெயராமன் அவர்களோட கிட்டத்தட்ட 9 வருஷம் குருகுல வாசம் பண்ணினோம். அருமை. அந்த வழிகாட்டுதல்னால தான் இசை மாதிரி ஒரு நுணுக்கமான ஒரு கலையில் ஓரளவுக்கு இன்னைக்கு இருக்கும். அதாவது எங்கள் இசைத்துறையில் விமர்சனம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும். அதாவது விமர்சகர் கச்சேரிக்கு வந்திருக்கவே மாட்டார், கிழின்னு கிழித்திருப்பார். கச்சேரியில் சில நூற்றுக்கணக்கான பேர் தான் வருவாங்க. ஆனால் அந்த விமர்சனத்தை படிக்கிறவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க.
நம்ம ரோட்டில் போனோன்னா துக்கம் விசாரிக்கிற மாதிரி இப்படி எழுதிட்டானேடா உன்னை பற்றி அப்படிம்பாங்க. அந்த நேரத்தில் மனசு அப்படியே ரொம்ப நொந்து போயிடுங்க. அப்போ என் குருநாதர்கிட்ட போய் லால்குடி ஜெயராமன் சார்கிட்ட போய் சொல்லுவேன். அப்போ சொல்லுவார், இது என்னடா பெரிய விஷயம், அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்குதுன்னா எடுத்துக்கோ, திருத்திக்கோ, இல்லைன்னா நீ இக்னோர் பண்ணி தட்டி விட்டு போயிட்டே இருறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷனில் நம்ம மென்டல் டிப்ரெஷன்லேயே போயிடுவோங்க ஒரு குருவின் வழிகாட்டுதல் இல்லைன்னா. எங்கள் எதிரணி பேச்சாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்தவரின் வழிகாட்டுதல் அப்படின்னா காப்பி அடிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது காப்பி அடிக்கிறது இல்லை. வி ஆர் நாட் இமிட்டேட்டிங், வி ஆர் இம்பைபிங் த எசன்ஸ். அதாவது குருவின் வழிகாட்டுதல்ங்கிறது கடிவாளம் போடுறது கிடையாது. ராஜபாட்டையாக ஒரு பாதையை போட்டு காமிச்சு இதுலேருந்து நீ கிளம்பி போடா அப்படின்னு சொல்கிறவர் தான் குரு என் வழிகாட்டுதல். என் குருநாதர் லால்குடி ஜெயராமன் சார் எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்தார். நீ நிறைய மெட்டு போடுடா, மகாகவி பாரதியார் பாடல்களுக்கு மெட்டு போடு, திருக்குறளுக்கு நான் ராஜா சாரோட இருக்குறளில் திருக்குறள் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணதுக்கு காரணமே என்னோட குரு கொடுத்த கான்ஃபிடென்ஸ், அந்த அவரோட வழிகாட்டுதல் தான். அது மட்டும் இல்லை மேடம், இசை மாதிரி ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், அதோட ஆழத்தை தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பரிமாணங்களே ஒரு குருவின் வழிகாட்டுதலில் வரும்போது அப்படியே விஸ்வரூபமாக காமிக்கும். ஒரு பாடல் பாப்பநாசம் சிவனோட பாடல் ஒரு வாட்டி அவர்கிட்ட பாடி காமிச்சேன். அது வழிகாட்டுதலுக்காகவே அவர் இயற்றிய பாடலோ அப்படின்னு எனக்கு தோணித்து. ஒரு பிரபலமான பாடல் மகாலட்சுமியை பற்றி, நீ இறங்கா எனில் புகழ் ஏது அப்படிங்கிற பாடலில் 2வது வரி என்ன வரும்னா, தாய் இறங்காவிடில் சேயுயிர் வாழுமோ, அம்மா இல்லைன்னா குழந்தையால் வாழ முடியுமா அப்படிங்கிற பொருள். நீ தாய் அல்லவோ. ஆமாம், அதே. அதில் குருநாதர் சொல்லுவார், இசை அப்படிங்கிறது புத்தக ரெண்டிஷன் கிடையாதுடா, டெக்ஸ்ட் புக் ரெண்டிஷன் கிடையாது. அதுக்கு உணர்ச்சி கொடுக்கணும், அதுக்கு உயிர் கொடுக்கணும். அப்படிங்கும்போது இதை பல பாவங்களில் நீ பாடணும்டா அப்படிம்பார். அது எப்படி சொன்னார்னா, முதல்ல இந்த பொருளை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லு. அது எப்படி பாடுறது? தாயிரங்கா வீடில் சேயுயிர் வாழுமோ. 2வதாக ஒரு பாவம், அதே விஷயத்தை ஒரு கேள்வியாக கேளு. அம்மா இல்லைன்னா குழந்தையால் வாழ முடியுமா என்ன அப்படிங்கிறத எப்படி பாடலாம்? தாயிரங்கா வீடில் சேயுயிர் வாழுமோ அப்படின்னு அதட்டி கேளுடா அப்படின்னு. 3வதாக ஒரு பாவம் கொடுடா, கெஞ்சற மாதிரி கேளு. தாய் இல்லைன்னா அந்த குழந்தை என்ன கஷ்டப்படும் பாவம், அதால் வாழ முடியுமா? அதை எப்படி இசையில் கொடுக்கறது? தாயிரங்கா வீடில் சேயுயிர் வாழுமோ. இந்த கைதட்டல் எல்லாமே என் குருவின் வழிகாட்டுதலுக்கு தான். இந்த ஒரே வரிக்கு பல பரிமாணங்கள், அதே ராகம்தான், அதே வரி தான், அதே தாளம்தான். ஆனால் என்ன விஸ்வரூபத்தை காமிச்சார். அதுக்கப்புறம் நான் இசையை பார்க்குற பார்வையே தலைகீழாக மாறி போச்சு. உழைப்பு என்பது பூக்களை போல, வழிகாட்டுதல் என்பது நாரை போல. நார் இல்லை என்றால் பூக்கள் சிதறிவிடும், நார் இருந்தால்தான் அது மாலையாகும். வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதல் தான் என்று வாய்ப்பு தந்த கல்யாண மாலை, சன் டிவி தொலைக்காட்சி, நடுவர் பாரதி பாஸ்கர் மேடம் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். அன்பான மதுரை சொந்தங்களே, புதிய பேச்சாளர்களை கொண்டு வருவதில் கல்யாண மாலை எவ்வளவு அக்கறை காட்டுகிறது என்பதை திரும்ப திரும்ப நாம் சொல்கிறோம். அதனுடைய பலன் எப்படி இருக்கும் என்றால் இப்படி இருக்கும். அவர் ரொம்ப நல்லா பாடினாருன்றதுக்காக அந்த கைத்தட்டல் இல்லை. ஏன்னா அவர் நல்லா பாடுவார்தான் நமக்கு தெரியுமே. யாருடைய சிஷ்யர் அவர் நல்லா பாடாமல் எப்படி இருப்பார்? ஆனால் இந்த மேடையில் அவருக்கு கிடைத்த முதல் பட்டிமன்ற மேடைனே வச்சுக்கலாமே. இந்த மேடையில் அவர் 1000 விஷயங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் நெஞ்சத்துக்குள் தன்னுடைய ஆசிரியர் மீது இருக்கிற நன்றியை காட்டுவதற்கு இந்த மேடையை அவர் தேர்ந்தெடுத்தார், பயன்படுத்தி கொண்டார் என்றால், இப்படி ஒரு மாணவரை பெற்ற அந்த ஆசிரியரும், அப்படி ஒரு ஆசிரியரை பெற்ற இந்த மாணவரும் கர்நாடக சங்கீத உலகத்துக்கு கிடைத்த 2 பெரும் பொக்கிஷங்கள்.
சரி, அதான் அவர் சொன்னதில் அதே தான், அது ரொம்ப எலாபரேட் பண்ணவே தேவையில்லை. இந்த பாடலை இப்படி பாட வேண்டும் என்று ஒரு மாணவனுக்கு தெரியும். ஏன்னா ராகம் இருக்கு, வரி இருக்கு, ராகம் இருக்கு, அவங்களுக்கு அந்த நோட்ஸ் இருக்கு, அவங்க பாடிடுவாங்க. ஆனால் இதை இந்த மாதிரி 3 விதமாக 3 பாவங்களில் முதல்ல அதை ஒரு கேள்வியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லு, இது நடக்காது, தாய் இல்லாமல் பிள்ளை இருக்காது. 2வது கேள்வியாக கேளு, தாய் இல்லாமல் பிள்ளை இருக்குமா, அதை பலமாக கேளு. 3வது அந்த சோகத்தோடு சொல்லு, தாய் இல்லாமல் ஒரு பிள்ளையால் இருக்க முடியுமா. நாம் பேசுவதிலே கொண்டு வருகின்ற நெஞ்சத்தினுடைய உணர்வு பாவங்களை சங்கீதத்தின் மூலம் கொண்டு வருகின்ற போது அது 1000 கால் முளைத்த குதிரையாக பறக்கின்றது அந்த சங்கீதம். இதை ஒரு வழிகாட்டி தானே கொடுக்க முடியும் என்று சொன்ன சாகேத் ராமனுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இப்படி ஒருத்தர் பேசினா நாங்கள்லாம் அடுத்த பஸ் எப்போன்னு விசாரிப்போம். கொஞ்சம் கூட பயப்படாமல் இருக்கிற சுசித்ரா அவர்களை அடுத்ததாக பேச அழைக்கின்றோம். வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலே என பேசிய இசைக்கலைஞர் சாகேத் ராமனுக்கு சொந்த முயற்சியே என அதிரடியாய் பதிலளிக்க வருகிறார் இசைக்கலைஞர் திருமதி சுசித்ரா பாலசுப்ரமணியன். அடுத்த வாரம் நாங்க யாரும் வழிகாட்டிகளுக்கு எதிரிகள் அல்ல, ஆனா வழிகாட்டுதல் மட்டும் இருந்தா முன்னேற முடியாதுன்னு தான் சொல்றோம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kalyanamaalai.com. எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பா பிரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா?